வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷிரோத்கர். இன்றைக்கி நம்ம ட்ராயிங் வீடியோவில் வந்து ஒரு ஆக்ட்ரஸோட ஃபேஸ் ட்ராயிங் பார்க்க போகிறோம். கூடவே வந்து ஒரு 3 முக்கியமான தாட்ஸ். ஸோ அந்த தாட்ஸ் மூலிமா நம்மளோட ட்ராயிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ்லாம் வரணுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து அப்டேட் தரேன் எப்படி பண்ணலான்ட்டு. அண்ட் இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே போல் நம்ம பிளாக் பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் மெயினான விஷயம் என்னடானா 3 பிக்கெஸ்ட் தாட்ஸ்ன்னு சொன்னேன் ட்ராயிங் வரைகிறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தாட், எப்பயுமே வந்து நீங்கள் ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த ட்ராயிங் நம்ம நல்லா பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது மனசில் நம்மளை மீறி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உருவாகும்போது நம்ம கொஞ்சம் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு நினச்சோன்னா இன்னும் அது கொஞ்சம் மைல்யூட்டாகவும் நமக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு தாட்டு, செகண்ட் தாட்டாக வரைகிறது வந்து நீங்கள் என்ன வரைஞ்சாலும் அது நீங்கள் வந்து உங்கள் மனசால் வந்து அதை நேசித்து வரையணும். எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்காக நீங்கள் எதையுமே வந்து எப்பயுமே வரையக்கூடாது. வரைகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வரையும் போது ஒரு 4-5 நாள் கழித்து திடீர்னு திரும்பி நீங்கள் டீமோட்டிவேட் ஆகும்போது நீங்கள் உங்கள் ட்ராயிங் எடுத்து பார்க்கும்போது திடீர்னு தோணும். உங்களுக்கு என்ன தோணுன்னா, பரவாயில்லையே, நம்ம வந்து இவ்வளோ பெட்டராக தான் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ட்ரை பண்ணுறோன்ற எண்ணன்றது வரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வரையணும்னு நினைக்கிறோம். செகண்டாக வந்துட்டு இந்த ட்ராயிங் வந்து நமக்கு பிடிச்சது நம்ம வரைகிறோம். ஸோ வந்து அது நம்ம யாருக்கும் காட்டினாலும் பரவாயில்ல, காட்டாட்டியும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவு எஃபெக்ட் போட்டு நம்ம நல்லா பண்ணணுன்ற எண்ணத்தோடு நம்ம பண்ணோன்னா நமக்கு ஏற்ற போலியே அந்த ட்ராயிங்கும் வந்து நல்லபடியாக அமையும். அண்டு தேர்ட் தாட்டு, எல்லாரோட ட்ராயிங்ஸையும் பார்த்து நீங்கள் உங்களை வந்து குறைச்சிக்கக்கூடாது மனசை முக்கியமாக. ஏன்னா வந்து நிறைய பேர் நம்மளை விட நிறைய ட்ராயிங்ஸ்லாம் நல்லா பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து இவங்கள மாதிரிலாம் நம்மளால் வரைய முடியாதுன்ற பதிலாக வந்து இவங்களால் வரைய முடியுதுன்னா நம்மளாலையும் வரைய முடியுன்ற எண்ணத்தை நீங்கள் மனசில் கொண்டு வந்தீங்கனாலே போதும். இந்த 3 பிக்கெஸ்ட்டு தாட்டு தாங்க ஒருத்தவங்களை வந்து நல்ல ட்ராயிங் பண்ணவும் வைக்குது. அதுக்கேற்ற போல் அவங்களுக்கு இது பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ், எல்லோரும் அந்த ப்ராக்டிஸுன்றது தான் மெயினான கீவேர்டுன்ற மாதிரி. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்டுன்னுவாங்க. எதனாலனா, இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து, இப்போது ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணுவாங்க, 1 முறை ட்ரை பண்ணுவாங்க, 2 முறை ட்ரை பண்ணுவாங்க, 3 முறை ட்ரை பண்ணுவாங்க, கடைசியில் வந்து வேணாண்டான்னு பின்வாங்கிடுவாங்க. ஸோ அப்படி பின்வாங்கிறதுக்கு பதிலாக பின்வாங்காமல் திரும்பி முயற்சி பண்ணும்போது என்னடானா, நீங்கள் வரைகிறத அன்றைக்கி நீங்கள் அது நல்லா வரைகிறீங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்கள் அதை விட சூப்பராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வரும். வரைய ஓகே, இந்த இடத்தாண்ட வந்து இப்போ ஐ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐ மார்க்ஸ் வந்து இந்த இடத்தாண்ட வரணும், இந்த இடத்தாண்ட ஐ மார்க்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பேஜ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, ஸோ இந்த பேஜுக்கு ஏற்றா போல் நமக்கு எந்த இடத்தாண்ட ஃபேஸ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபேஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜும் அந்த இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது வந்துட்ட பிறகு என்ன, நம்ம மெயினான ரீசன் வந்து ப்ராக்டிஸ் தினமும் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ட்ராயிங் ஆகிடும். அண்டு செகண்டாக வந்து வரைகிறது வந்து உங்களுக்காக வரைங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வரைகிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ஸை தரும். அந்த ஹாப்பினஸ் தான் வந்து உங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு தூண்டும் இன்னும் நிறைய. ஸோ இது தாங்க நம்மளுக்கு தேவையான 3 பிக்கெஸ்ட் தாட்ஸுன்ற மாதிரி ட்ராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம நினைக்க வேண்டியது. அண்டு நெக்ஸ்ட்டாக இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்க்கும்போது ஒரு ஆக்ட்ரஸோட ட்ராயிங். ஸோ நீங்கள் அப்படியே மைல்யூட்டாக ட்ராவல் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துருப்பேன். அண்டு செகண்டாக வந்துட்டு அந்த அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணுறதுனால வந்து நான் வந்து கலர் மிக்ஸ் செக்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறது தான். நம்ம கலர் மிக்சிங் பண்ணுறது கரெக்டாக தெரிஞ்சாலே போதும், பாதி பிரச்சனை முடிஞ்சதுக்கு சமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறது தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்றா போல் எப்பயுமே வந்து பெயிண்டிங்கில் வந்து மெயினான விஷயம் ஒரே ஒரு லேயரோடு நிறுத்துறாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு முறை நீங்கள் போடும்போது முதல்ல லைட் லேயர்ஸாக வரும். அண்டு செகண்ட் முறை நீங்கள் ட்ரை பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாகவும் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாகவும் வரும்.
ஸோ மெயினாக லேயர்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லேயர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப அதாவது அந்த பேப்பரோட வெயிட்டேஜ் பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. பேப்பரோட வெயிட்டேஜ் கொஞ்சம் வந்து இதுவாக இருந்ததுன்னா சீக்கிரமாக தண்ணி ஊறி அதுக்கேற்றா போல் அது இதுவாகிடும். ஸோ அதுக்கேற்றா போல் நீங்கள் பார்த்து போடணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்ராஜோட ட்ராயிங் இது பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாமே வந்து ப்ரைமரி கலர்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஜஸ்ட் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு. அண்டு இதில் மெயினான இது வந்து அந்த 3 பிக்கஸ்ட் தாட்ஸ் தான். ஸோ அந்த தாட்ஸையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ட்ராயிங்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது அந்த தாட்ஸை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். இன்னும் நீங்களும் வந்து நல்லா அச்சீவும் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டார்ட் வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெயிண்டிங் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கே கலர்ஸ் வரும், எங்கெங்கே ஷேடோஸ் வரும், அந்த ஷேடோஸ் இருக்க ரீஜனில் வந்து டார்க்னஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாலே முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக வந்து நம்ம பெயிண்டிங் உடைய பேக்ரவுண்ட் லைட் கலர்ஸாக கொடுங்க. ப்ளூ கலர் இருந்தால் ப்ளூ கலர் கொடுங்க. அந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்திங்கனாலே உங்களுக்கு அழகாக இந்த இது முடிஞ்சிடும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.